வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் வலையொலியின் காலை நேர செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருங்கள். வடக்கில் படையினர் வசமுள்ள காணிகளில் மிக அத்தியாவசியமான காணிகளை தவிர ஏனையவற்றை விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர் ஜெனரல் அனுர ஜெயசேகர தெரிவித்தார். வரவு செலவு திட்டத்தில் பாதுகாப்பு அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிதி தொடர்பில் நாடாளுமன்றத்தில் நேற்று விவாதிக்கப்பட்டுள்ளது. அந்த குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கில் உள்ள முகாம்கள் மற்றும் படையினர் பயன்படுத்தப்படும் காணிகள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கருத்து வெளியிட்டிருந்தார். நாடாளுமன்றத்தில் கடந்த வாரம் நடைபெற்ற பாதுகாப்பு ஆலோசனை குழு கூட்டத்திலும் இந்த விடயம் தொடர்பில் ஆராயப்பட்டுள்ளது. எனவே மிகவும் அத்தியாவசியமான காணியை மட்டும் வைத்துக்கொண்டு ஏனையவற்றை விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். பல வருடங்களாக மூடப்பட்டிருந்த பலாரி அச்சுவேலி வீதி திறக்கப்பட்டுள்ளது. அதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கூறிய போல வடக்கு கிழக்கில் 3,17,000 படையினர் இல்லை. முப்படைகளிலும் மொத்தமாக 2,00,000க்கும் குறைவான படையினரே தற்போதுள்ளனர் என்றார். தமிழ் அரசியல் கைதிகளை ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் விடுவிப்பது தொடர்பில் எதிர்வரும் ஒரு வாரத்துக்குள் பதில் வழங்கப்படும் என்று நீதி அமைச்சர் சன நாணயக்கார தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றம் நேற்று முற்பகல் 9:30 மணிக்கு சபாநாயகர் தலைமையில் கூடியது. இதன்போது இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் ஸ்ரீதரன் விசேட அறிக்கை ஒன்றை விடுத்து கேள்வியை எழுப்பியிருந்தார். இதன்படி தற்போது எத்தனை தமிழ் அரசியல் கைதிகள் சிறையில் உள்ளனர், எந்தெந்த சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர், அவர்கள் எப்போது விடுதலை செய்யப்படுவார்கள், மனிதாபிமான அடிப்படையில் அல்லது ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் அவர்களை விடுதலை செய்ய முடியுமா ஆகிய கேள்விகளையே ஸ்ரீதரன் எம்பி எழுப்பியிருந்தார். இதற்கு பதிலளித்த நீதி அமைச்சர் கர்சன நாணயக்கார, இது மிகவும் முக்கியமான பிரச்சனையாகும். எனவே இன்றைய தினத்திலேயே பதிலளிக்க முயற்சித்தேன். எனினும் பாதீட்டில் நீதி அமைச்சுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பான குழுநிலை விவாதம் நாளை நடைபெற உள்ளதால் அமைச்சு அதிகாரிகள் அனைவரும் வேலைப்பகுதியில் உள்ளனர். எனக்கு ஒரு வாரம் தாருங்கள், முழுமையான பதில்களை நிச்சயம் வழங்குவேன் என்றார். வடக்கில் நேற்றிரவு காற்றுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. தென்கிழக்கு வங்களா விரிகுடாவில் உருவாகிய காற்று சுழற்சி தற்போது இலங்கைக்கு தென்கிழக்கு திசையில் பறந்து கொண்டிருக்கின்றது. இதன் விளைவாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் கனமழை கிடைக்கும் என்று ஏற்கனவே முன்னறிவிக்கப்பட்ட நிலையில் வடக்கில் நேற்று இரவிரவாக கடும் மழை கொட்டியிருத்தது. 2016ஆம் ஆண்டு முதல் பல விசாரணைகள் ஆணைக்குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. அதில் 14 ஆணைக்குழுக்கள் பிரதானமானவையாக உள்ளன. இவற்றுக்காக 5,101 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. ஆனால் அவற்றின் அறிக்கைகள் கிடைக்கப்படவில்லை என்று ஆளும் கட்சியின் பிரதமர் கொரடா நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற வரவு செலவு திட்டத்தின் ஜனாதிபதி செலவின தலைப்பு மீதான குழுநிலை விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பான விசாரணை ஆணைக்குழு நியமிக்கப்பட்டு அதற்கு 144 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. ஆனால் அதன் அறிக்கை காணாமல் ஆக்கப்பட்டுள்ளது. ஏதேனும் பிரச்சினை தோற்றம் பெற்றால் நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் அப்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவும் அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவும் இணைந்து ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவை நியமிப்பார்கள். 2016ஆம் ஆண்டு முதல் பிரதமராக 14 ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. அரச நிதி மோசடி தொடர்பில் ஆய்வதற்காக 662.34 லட்சம் ரூபாய் செலவில் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு நியமிக்கப்பட்டது. இதில் இந்த குழுவின் அறிக்கையும் கிடைக்கப்படவில்லை. போதைப்பொருள் ஊடுருவல்கள் இருக்கவில்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் சுட்டிக்காட்டியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று அவர் மேலும் தெரிவித்ததாவது, நாட்டில் இன்று அனைத்து பகுதிகளிலும் தற்போது போதைப்பொருள் பாவனை தலைவிரித்தாடுகின்றது. அதிகரித்துள்ள போதைப்பொருள் பாவனையாலும் போதைப்பொருள் ஊடுருவல்களாலும் நாடு முழுவதும் தள்ளாடுகின்றது. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் 2009ஆம் ஆண்டுக்கு முன்னர் இவ்வாறான நிலைமைகள் இருந்ததில்லை. அதிலும் குறிப்பாக வடமாகாணத்தில் போதைப் பொருட்கள் மிகவும் கட்டுப்படுத்தப்பட்டிருந்தன. நான் முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்தவன். வன்னி தேர்தல் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துபவன். வன்னியில் இன்று மிக மோசமான வகையில் கசிப்பு, கஞ்சா, ஐஸ், கொரோயின் இன்னும் பல பெயர்களில் சட்டவிரோத போதைப் பொருட்கள் தாராளமாக கிடக்கின்றன. முல்லைத்தீவில் படையினர் மிக அதிகமாக உள்ளதாக பல புள்ளி விவரங்கள் சுட்டி காட்டுகின்றன. இவற்றுக்கு மத்தியில் போதைப்பொருள் பாவனையும் அதிகரித்து வருகின்றது. என்னால் படையினரால் இவற்றை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றே அர்த்தம் என்றார். இத்துடன் காலைநேர செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இரவு நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.